வணக்கம், இது நம்ம ஆர்ஜி ஃபேமிலி கிச்சன். இன்றைக்கி நம்ம சேனலில் பாஸ்மதி ரைஸில் உதிரியாக தேங்காய் பால் சாதம் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறதான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் இதே மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்காய் பால் சாதம் ரொம்ப பர்ஃபெக்டாக வரும். இப்போ வாங்க இது எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். தேங்காய் பால் சாதம் பண்ணுறதுக்கு ஒரு அடிக்கனமான பாத்திரம் எடுத்துக்கோங்க. அதில் இப்போ ஒரு 2 டேபிள் ஸ்பூன் போல் தேங்காய் எண்ணெய் ஆட் பண்ணுறேன். நீங்கள் நார்மல் எண்ணெயில் கூட அந்த தேங்காய் பால் சாதம் பண்ணலாம். தேங்காய் எண்ணெயில் பண்ணும்போது ஃப்ளேவர் நல்லா டேஸ்ட்டு கொடுக்கும். ஸோ இப்போ ஆயில் சூடானதுக்கப்புறம் நம்ம கரம் செட் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் பட்டை, ஒரு 5 கிராம்பு, 2 ஸ்டார் பூ, 5 ஏலக்காய், ஒரு மராட்டி மொக்கு, 1/2 ஸ்பூன் சோம்பு, 1/4 ஸ்பூன் சீரகம், இது எல்லாமே சேர்த்துட்டு ஆயிலை லைட்டாக பொரிஞ்சு வர அளவு நம்ம வச்சுக்கலாம். கிராம்பு வெடிச்சிடணும். கிராம்பு வெடித்து வரணும். இப்போ இதெல்லாம் சேர்த்ததுக்கப்புறம் 1 நிமிஷம் போல் இதை நல்லா கிளறி விட்டுக்கலாம். இப்போ இதை 2 பிரியாணி இலை ஆட் பண்ணிக்கலாம். கூடவே ஒரு 10 முந்திரி, உடைச்ச முந்திரி இதை ஆட் பண்ணிக்கலாம். முந்திரி சேர்க்கும்போது சாதம் சாப்பிட்றதுக்கு நல்ல ஒரு டேஸ்ட்டு கொடுக்கும். இது ஆப்ஷனல் தான். இப்போ அதெல்லாமே நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி பச்சை மிளகாய் ஆட் பண்ணணும். நான் ஒரு 5 பச்சை மிளகாயை இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். அதே மாதிரி ஒரு 15 சின்ன வெங்காயம். நார்மலாக பெரிய வெங்காயம் சேர்த்து தான் தேங்காய் பால் சாதம் பண்ணுவாங்க. பட் சின்ன வெங்காயம் சேர்த்து நீங்கள் பண்ணும்போது இது ஒரு நல்ல ஒரு டேஸ்ட்டு கொடுக்கும். இப்போது வெங்காயம், பச்சை மிளகாய் இது 2யுமே ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் கலர் மாறக்கூடாது. கலர் மாறிட்டால் தேங்காய் பால் சாதத்தோட கலரும் மாறிடும். ஸோ லைட்டாக கண்ணாடி பதம் வர அளவு மட்டும் இதை வதக்கிக்கிட்டால் போதும். அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் இந்த அளவு நல்லா வதங்கி வந்தால் போதும். இதுக்கப்புறம் ரொம்ப வதங்கக்கூடாது. ஏன்னா தேங்காய் பால் சாதத்தோட கலர் சேஞ்ச் ஆயிரும். இப்போ இதில் புதினா கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். நல்லா ஃப்ரெஷ்ஷாக பறித்த புதினா கொத்தமல்லி கொஞ்சமாக நம்ம ஆட் பண்ணிக்கலாம். அதிகமாக ஆட் பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. புதினா கொத்தமல்லி சேர்த்துட்டு 1 நிமிஷம் போல் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். தேங்காய் பால் சாதத்துக்கு நம்ம எடுக்கிற தேங்காய் பால் இந்த மாதிரி நெத்து காயிலிருந்து எடுத்தீங்க அப்படின்னா தேங்காய் பால் நமக்கு திக்காகவும் கிடைக்கும். லைட்டான ஸ்வீட்டோடு சாப்பிட்றதுக்கு நல்லா டேஸ்டியாக இருக்கும். நான் ஒரு 1.5 கப் அளவு தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்கேன். இப்போது இதில் நம்ம எடுத்து வச்சுருந்தா தேங்காய் பாலை ஆட் பண்ணிக்கலாம். இடையில இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிட்டேன். அதை வீடியோவில் காட்ட மறந்துட்டேன். ஒரு 1 ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கோங்க. நான் 1 கப் அளவு பாஸ்மதி ரைஸ் எடுத்திருந்தேன். அதுக்கு 1.5 கப் அளவு தேங்காய் பால் சரியாக இருக்கும். நீங்கள் வீட்டில் யூஸ் பண்ணுற நார்மல் அரிசியாக இருந்துச்சு அப்படின்னா 1 கப்புக்கு 2 கப் அளவு தேங்காய் பால் ஆட் பண்ணணும். தேங்காய் பால் ஆட் பண்ணிவிட்டு இதை 1 நிமிஷம் நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இப்போ இதில் சாதத்துக்கு தேவையான அளவு கல்லுப்பு ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக கல்லுப்பு சேர்த்துட்டு அதை நல்லா கிளறி விட்டுக்கணும். இது லைட்டாக ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் இதை டேஸ்ட் பார்த்துக்கோங்க. லைட்டாக உப்பு கரெக்டாக இருக்கணும். இல்லாட்டி கொஞ்சம் அதிகமாக இருக்கணும். ரொம்ப அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா இது நல்லா டேஸ்ட்டு கொடுக்காது. அவ்வளோதான். இதில் உப்பு காரம் பார்த்துட்டு சரியாக இருந்துச்சு அப்படின்னா ரைஸை ஆட் பண்ணிக்கலாம். ரைஸ் ஆட் பண்ணிவிட்டு பாஸ்மதி ரைஸ் அப்படிங்கிறனால ரொம்ப போட்டு கிளறக்கூடாது. லைட்டாக ஒரு கிளறி விட்டுட்டு இந்த ஸ்டேஜ்லேயே அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு அரிசியும் தண்ணியும் சம அளவு வர அளவு வச்சுக்கோங்க. பாருங்கள், லைட்டாக இந்த மாதிரி கிளறி விட்டுக்கணும். ரொம்ப கிளறக்கூடாது. சம அளவு வந்ததுக்கப்புறம் இதை அப்படியே மூடி நம்ம தம்மில் விட்டுற போகிறோம். ஒரு 10 நிமிஷம் போல் அதை தம்மில் விட்டுறணும். பாருங்கள், இந்தளவு எனக்கு வந்துச்சு. இந்த ஸ்டேஜில் நான் அடுப்பை அப்படியே மூடிட்டு அடுப்பை கம்ப்ளீட்டாக லோ ஃப்ளேம் வச்சுட்டு 10 நிமிஷம் அப்படியே தம்மில் விட்டுறணும். அவ்வளோதாங்க. பார்க்கவே எவ்வளோ சூப்பராக தேங்காய் பால் ரைஸ் ரெடியாக வந்திருக்கு பாருங்கள். சாப்பாடும் நல்லா உதிரியாக வந்திருக்கு. இந்த ரெசிபியை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இது போன்ற வீடியோக்களை தொடர்ந்து பார்ப்பதற்கு நம்ம ஆர்ஜி ஃபேமிலி சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.